அலகு 1 7வது காலம் பிரசவித்த மற்றொரு காலம். எழுதியது பச்சையப்பன். பச்சையப்பன் பற்றிய குறிப்பு. கிராமத்து மண்வாசனையோடு கவிதைகளை எழுதி வரும் தற்கால படைப்புகளுள் முதன்மையானவராக திகழ்பவர் கவிஞர் ரா. பச்சையப்பன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பெரிய ஐயம்பாளையம் என்னும் சிற்றூரில் 25/6/1968 இவர் பிறந்தார். சென்னை பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மலை பூத்த முந்தானை, உனக்கு பிறக்கான நாட்களில், கல்லாலான மரம், வேட்கையில் எரியும் பெருங்காடு முதலியனவை இவருடைய கவிதை நூல்கள் ஆகும். பாரதியின் புதுவை வாழ்க்கை, தும்பிகள் மனமுறும் காலம், மண்ணில் எங்கும் நீரோட்டம் போன்ற கட்டுரை நூல்களையும் எழுதியுள்ளார். தொலைக்காட்சி தொடர்பான மற்றும் திரைப்படங்களுக்கும் பாடல்கள் எழுதியுள்ளார். கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது முதலிய பல விருதுகளை பெற்றுள்ளார். காலம் பிரசவித்த காலம். நாட்டில் உள்ள பெரும்பாலான கிராமங்கள் நகரங்களாக மாறி வருகின்றன. ஒரு கிராமம் நகரமாக மாறும் பொழுது அதனுடைய புற அடையாளங்கள் மட்டும் மாறுவதில்லை. மக்களுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, மனிதநேய பண்பு, குடும்ப உறவுகள், வேளாண்மை சார்ந்த தொழில் நிகழ்வுகள் என அனைத்தும் மாறுகின்றன. மண்ணுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கும் பிணைப்பு நீங்க இயந்திரமான வாழ்க்கை எதிர்கொள்ள நேர்கிறது. இப்படியான அவல நிலையை பதிவு செய்கின்றது காலம் பிரசவித்த மற்றொரு காலம் எனும் தலைப்பில் அமைந்துள்ள கவிதை. முன்பு வயல்வெளியாக இருந்த தற்போது காங்கிரீட் குடியிருப்பாக மாறியிருக்கும் தன்னுடைய நிலத்தை காண நேரிடும் கவிஞருடைய மனநிலை கவிதை வலியோடும் வேதனையோடும் விவரிக்கிறது. மொட்டை மாடி எங்கும் குரோட்டன்ஸ் படர்ந்து கிடக்கும். இதோ வீட்டிற்கும் இடத்தில்தான் என் வயல் இருந்தது. முன்பு என்னுடைய நெல் வயல் இருந்த இடத்தில் தற்போது மாடி வீடு உள்ளது. மொட்டை மாடி எங்கும் தொட்டிகளில் வளரும் குரோட்டன்ஸ் செடிகள் படர்ந்து கிடக்கின்றது. வயல்வெளியாக இருந்தபொழுது வற்றாமல் நீர் சுரக்கும் கிணறு ஒன்று அங்கு இருந்தது. தற்பொழுது சிமெண்ட் பலகையிட்டு மூடப்பட்டிருக்கும் இந்த கழிவுநீர் தொட்டி நேற்று வரை ஜீவரசம் சுரக்கும் கிணறு. வயல்வெளியாக இருந்தபொழுது வற்றாமல் நீர் சுரக்கும் கிணறு ஒன்று அங்கிருந்தது. தற்போது அக்கிணறு கழிவுநீர் தொட்டியாக மாற்றப்பட்டு சிமெண்ட் பலகையால் மூடப்பட்டுள்ளது. முன்பு சுவர் எழுப்பி உச்சி பரப்பெங்கும் கண்ணாடி சில்கள் பதித்த சுற்று சுவரோரம்தான் கிணற்று மேடிருந்தது. மேட்டின் வலதுபுறம் மாமரம், இடத்தில் அரசமரம். கனியின் காலங்களில் பறவைகளின் பாடல்கள் காது நிறைக்கும். முன்பு கிணற்று மேடாக இருந்த நிலம் சமன்படுத்தப்பட்டு வீட்டின் சுற்றுச்சுவராக மாற்றப்பட்டுள்ளது. யாரும் உள்நுழைந்து விடாமல் இருக்க சுவரின் மேல் கண்ணாடி சில்கள் பதிக்கப்பட்டுள்ளது. கிணற்று மேட்டின் வலதுபுறம் இருந்த மாமரத்தையும் இடதுபுறம் இருந்த அரச மரத்தையும் தற்போது காணவில்லை. மாமரம் பழக்கும் காலத்தில் பறவைகளின் கூட்டம் மிகுதியாக இருக்கும். பல வகையான பறவைகள் ஒலிகள் காதுக்கு இனிமையாக இருக்கும். இவ்வகையான பாடல் முன் தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு நாளும் கேட்டறியா பாடல்கள் அவை. தற்போது வீட்டிற்குள் அடங்கியிருக்கும் தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்னால் நேரத்தை கழிப்பவர்களுக்கு இது போன்ற பறவைகளின் ஒலியை கேட்கின்ற வாய்ப்பு கிடையாது. நகரம் விழுங்கிய தாய்மையின் அணைப்பறியா உனக்கு மரங்களின் நிழல் பற்றி உதாரணத்தோடு சொல்ல முடியவில்லை. தொண்டை பிரிந்து தலையாட்டும் நெற்பூக்களுடையதும் கம்பம் பூக்களுடையதுமான வாசக்கலவை சுமந்து வரும் காற்று சுழன்று பறக்கும் உன் மின்விசிறி ரெக்கைகள் தொட முடியாத தூரத்திற்கு போய்விட்டது. நெற்பயிர் வளரும் பொழுது தூர்க்கட்டும் பருவம், பஞ்சு கட்டும் பருவம், தொண்டை கதிர் பருவம், கதிர் வெளிவரும் பருவம் என 4 நிலைகளை கடக்கும். தொண்டை கதிர் பருவத்தில் சூழ்கொண்ட நெற்கதிர்கள் பிரிந்து தன்னுடைய தலைப்பகுதியில் பூத்துள்ள பூக்களோடு தலையாட்டும்.
அத்தகைய நெற்பயிர்களோடு பிற பூக்களின் மணத்தையும் சுமந்து காற்று சுவாச மண்டலத்தை வாசமண்டலமாக மாற்றும். இப்படிப்பட்ட சுவாசமான வாசனை காற்றை வீட்டிற்குள் சுழலும் எந்த மின்விசையாலும் தர இயலாது. துடிப்பு நிறுத்துவதான கீச்சுக்குரல் கொண்டு குறைக்கும் முடி செழித்த அல்சேஷனை கட்டி வைத்திருக்கிறாயே இங்குதான். என் காலத்தை சுமந்தெழுத்து போன உழவு மாடுகளை கட்டி வைத்திருந்தேன். இருக்கவும் கூடும். அல்சேஷனுக்கு வீசப்படும் கரி அவைகளோடதாகவும் உழவு மாடுகளோடுதான் என்னுடைய பெரும்பொழுது கழிந்திருந்தன. முன்பு உழவு மாடுகளை கட்டி வைத்திருந்த இடத்தில் தற்பொழுது அல்சேஷன் நாய் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. உடம்பு முழுவதும் செழித்து வளர்ந்த முடியுடன் இருக்கும் நாயின் குரைப்பொலி கேட்பவர்களை பயமுறுத்துகிறது. அல்சேஷன் நாயின் பசிக்காக கரித்துண்டுகள் வீசப்படுகின்றன. நாய்க்கு வீசப்படுகின்ற கரித்துண்டுகள் முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த உழவு மாடுகளுடையதாகவும் இருக்கலாம் என கவிஞர் கருத்துரைக்கிறார்.